வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசு பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை போகிற சந்தவாசல் தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நம்ம 4 வண்டி காட்ட போகிறேன். ஷாப் வீடியோ தான் 4 வண்டி காமிக்கிறேன். பக்காவாக இருக்குது. நேற்று வந்து டாடா ஜஸ்ட் வீடியோ போட்டிருக்கேங்க, அப்லோட் ஆகிருக்கு பாருங்கள். அதில் பாருங்கள், இந்த வண்டியில் 5 லட்சம் 490 நிறைய பேர் போட்டிருக்காங்க. வீடியோ சர்ச் பண்ணிட்டு வாங்க. நான் போட்டுக்கிற ரேட்டு 4,35,000 தான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வண்டி நம்மளுக்கு இருக்குது, டாடா ஜஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஆடு போட போகிற வண்டி பாருங்கள், ஸ்விஃப்ட் டிசைரு ஹெட்லைட் புதுசாக கஸ்டமரை மாட்ட சொல்லிட்டேன். வண்டி சூப்பராக இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைரு பியூர் ஓன் போர்டு, டாப் மாடலு. அதேமாரி என்ஜாய் சிங்கிள் ஓனருங்க. என்ஜாய் சிங்கிளாக போடுறேன்னு சொன்னேன், ஷாப் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ சிங்கிளாக போடுறேன், பெஸ்ட்டு ஆஃபர் பைசா தரேன். சிங்கிள் வீடியோ TN 60 வண்டி பக்காவாக இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குங்க, ஒரே ஓனர் வண்டி. அதேமாதிரி நிஷான் சனி இருக்குது நம்மள்ட்ட, இதுவும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பக்கா கண்டிஷனு. TN 23 வண்டி, வேலூர் வண்டியே தான், பக்காவாக இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்க வண்டிங்க. வேலூர் 2வது ஓனர், வேலூர், திருவண்ணாமலை, ஆர்னி அப்படி இருக்க வண்டி தான் நம்மள்ட்ட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகோ வண்டி இப்போ அப்டேட்டில் வந்திருக்குங்க. இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா 996 ஃபேன்சி நம்பரோட மாருதி ஈகோ வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்குது. 2வது ஓனர் வேலூருக்கு வந்தே பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமாக வேலூரில் தான் இருக்கிற வண்டி. பக்கா கண்டிஷனு, ஃபேன்சி நம்பர் 996ஓட இன்ஜின் ஆடலனே எனக்கு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வண்டியும் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் ஈகோ என்கிட்ட நிற்காது, ஏற்கனவே போட்டேன், அது திண்டுக்கல் கஸ்டமர் எடுத்துன்னு போயிட்டாரு. இந்த வண்டியை இப்போ அப்லோட் பண்ணுறேன், தனியாக சிங்கிள் வீடியோ வரும், அதில் பாருங்கள். இப்போதைக்கு இருக்குன்னு காமிக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு காலில் தான் வந்துச்சு. வண்டி கைவை கூட இல்லை, வீல் கப்பு கூட ஒன்றும் மாட்டல, நான் இருக்கிறது லைவாக அப்படியே காமிச்சிட்டேன். இப்போ இந்த வண்டிக்கு நான் ஒன்று டீட்டெயில் சொல்கிறேன், எல்லாமே பாருங்கள். அதுக்கு முன்னே பிஸ்மிலா காசு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் வீடியோங்க 47 வண்டி கொடுத்துருக்கேன். ஒரு மாதத்தில் 47 வண்டி கொடுத்துருக்கேன். போன மாதம் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக 47 வண்டி கொடுத்துருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும். ஏன்னா நீங்கள் ஆதரவு எடுத்ததுனால தான் நாங்கள் அவ்வளோ வண்டி கொடுக்குறோம், உண்மையாக கொடுக்குறோம், தெளிவாக இருக்குது எல்லா வண்டியும். அதனால தான் என்னை நம்பி அவ்வளோ வண்டி 47 வண்டி எந்தெந்த ஊருன்னு இந்த ஷோல்டர் வீடியோ இதில் வரும். இந்த ஷாப் வீடியோவில் அதுவும் சேர்ந்து லாஸ்ட்டில் வரும். கொஞ்சம் ஸ்பீடாக வருங்க அது, ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். நான் அப்படியே ஸ்லோவாக பண்ணேன்னா அது 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நான் ஷார்ட்கட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க மட்டும் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் அதில். அதுவும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்படி கொடுக்குறோன்னு. இந்த பொங்கல் வருது, பொங்கலுக்கு நல்லா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னும் அந்த பொங்கல் அன்றைக்கி வீடியோ போடுவேன், அன்றைக்கி விஷ் பண்ணுறேன், இன்றைக்கி சொல்கிறேன் பொங்கல் வருதுன்னு. வண்டிலாம் பக்கா கண்டிஷன் இருக்குது, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம், அதுவும் 47 வண்டி வீடியோ வரும். ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ வண்டி விற்கிறோன்னு பாருங்கள். சுத்தமாக கொடுக்குறதுனால தான் அதுமாரி வீடியோ வருது. தெளிவாக இருக்கும் எல்லா வண்டியும். 40 வண்டி வீடியோ வந்துடும், 7 வண்டி டீலருக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். வண்டி சூப்பராக இதை பாருங்கள், மாருதி ஸ்விஃப்ட் டிசைரு பியூர் ஒன் போர்டு, சரிங்களா? பியூர் ஒன் போர்டு, டாப் மாடல், சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும். ரிமோட் கீயோட இருக்குது, சென்ட்ரல் லாக் எல்லாம் ஆகுது வண்டியில். பக்கா கண்டிஷனுங்க, ஒரு ஷோரூம் கண்டிஷனு. ஹெட்லைட்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். 2011 எனக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக தரேன். ஏன்னா இன்றைக்கெலாம் 11 4 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க பியூர் ஒன் போர்டு. ஏன்னா இன்றைக்கி டிசைர்லாம் மார்க்கெட்டில் நிறைய இல்லை, எங்கேயுமே இல்லை. நீங்கள் தேடி கூட பாருங்கள், என் செட்டே பாருங்கள் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இந்த நீட்டு பின்னாடிலாம் காலி, ஏன்னா வண்டிங்கெல்லாம் இல்லை, இருந்தால் தான் நம்ம போட முடியும். எல்லாம் சோல்ட் ஆகிடுது, திருப்பணும் வர மாட்டுக்கு, கஸ்டமர் கொடுக்க மாட்டுக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் வேறு மாரி போகுது தமிழ்நாட்டில். நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கூட, நான் சொல்கிறது என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. சூப்பர் கண்டிஷனில் 2011 லாஸ்ட்டு, 2 ஓனரு, மாருதி ஸ்விஃப்ட் டிசைர், வீடியோ, AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, APS பிரேக் எல்லாமே வந்துடும். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 85% 90% இருக்கும் டயரோட. பேல் ஒயிட்டு சூப்பராக இருக்க வண்டிங்க. 82,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு, பக்கா கண்டிஷனு. இதோட ரேட் பாருங்கள், நம்ம மற்றவங்களாம் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறாங்க. நான் பெஸ்ட்டு ப்ரைஸாக தரேன், 3,70,000 3,70,000 கோட் பண்ணுறேன். நீட் அண்ட் குவாலிட்டி, ஆனால் நெகஷியபிள் ரொம்ப ஆகாது. ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம், ஏன்னா அவர் இருக்கிறது வேறு, அவருக்கு சூழ்நிலை அவ்வளோ அமௌண்ட் ஓணும். ஹெட்லைட்லேருந்து எல்லாமே புஷ் போட்டிருக்காங்க. 370 வரும், நேரில் வந்து பாருங்கள். வண்டி ஓகேன்னா எடுத்துருங்க. அடுத்தது பாருங்கள், என்ஜாய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். அது பாருங்கள், டாப் மாடல் தான். அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஓனர், ஆல்ரெடி 2 ஓனர் என்ஜாய்லாம் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்மள்ட்ட சிங்கிள் ஓனருக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக தரேன். இதுவும் சூப்பராக இருக்குங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், APS பிரேக்கு எல்லாமே வரும். 2மே ஒரே இன்ஜின் தான். அது என்ன மைலேஜோ அதே மைலேஜ் தான். இது கம்மியாக கொடுக்கும், அது அதிகமாக கொடுக்கலாம் இல்லை. 2மே இன்ஜின் ஒன்று, பாடி வேறு, அவ்வளோதான் தவிர இன்ஜின் ஒன்று தான். 2005 சிங்கிள் ஓனரு. வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டி. ஏசிலாம் வேறு லெவலில் இருக்குது. வெறும் 67,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குங்க. இது இருக்கும் 67,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. தேனி ரிஜிஸ்ட்ரேஷனு, TN 60, தேனி நம்பரு, டென்டோ கிராச் எதுவுமே இருக்காது. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும்.
இதோட மார்க்கெட் ரேட்டு எங்கேயோ போகுது. பாஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஓன் போர்டு வண்டி சொல்கிறேன். டீ போர்ட் சண்டர் நான் சொல்ல, பியூர் ஓன் போர்டு சொல்கிறேன். இதெல்லாம் மாடல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் எப்படி பார்த்தாலும் 5.4 5:30 விற்கிறாங்க. நான் என் சப்ஸ்கிரைபராக பண்ணுறேன், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணுறேன். கஸ்டமர் சொன்னது எவ்வளோ 5:10 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா 4.85 கூட நின்னாரு. அதெல்லாம் இல்லைங்க, 4,70,000 ரூபா, 4,70,000 ரூபா கோட் பண்ணுறேன். வண்டி வேறு லெவலில் இருக்குது. 2005 ஒரே ஓனரு, மிஸ் பண்ணாதீங்க. பவர் ஒன்று சென்ட்ரல் லாக்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே காமிக்கிறேன். வண்டி நல்லா இருந்தாடுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே என் ஆஃபீஸில் இன்ஜின் நல்லா இருந்தால் தான் நம்ம எடுப்போம், நிற்க வைப்போமே, எல்லாம் நிற்க வைக்க மாட்டேன். என் ஆஃபீஸ் உள்ள கேட்டு என்ட்ரி ஆகுதுனாலே ஆயில் போக தள்ளக்கூடாது. தள்ளுற வண்டி நிற்க வைக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம சுத்தமாக கொடுக்குறவர். நேற்று கூட ஒரு வண்டி டவரா சுத்தமாக ஸ்டிக்கர் எடுத்தால் என் ஷர்ட்டே கராயிற மாதிரி அடிக்குது. எப்படியாவது எனக்கு விற்று கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் அந்த தொழில் என்றைக்குமே செய்ய மாட்டோம். ஏன்னு எனக்கு லாபம் வந்துன்னு ஏமாற்றி செய்கிற ஆள் நம்ம இல்லை, கரெக்டாக செய்கிற ஆளுங்க. அதுமாரி அந்த வண்டியை நான் நிற்க வைக்கல, வேறு இடத்துல நிற்க வைக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிற்க வைக்க மாட்டோம், நல்ல பொருள் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஜைலோ இருக்குங்க. ஜைலோ 2012 வண்டி வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. பியூர் ஓன் போர்டு, டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். ஈகல் இன்ஜினுங்க. ஈகல் இன்ஜினில் 4 டயர் புது டயர், 4 டயர் புது டயர் போட்டுருக்காங்க. 12 மாடலு, பெஸ்ட் ப்ரைஸாக தரேன். சூப்பராக இருக்குது. இதுவும் 4,75,000 ரூபா, 4,75,000 ரூபாய்க்கு ஜைலோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லைங்க. சர்ச் பண்ணிட்டு கூட வாங்க. பியூர் ஓன் போர்டு. டீ போர்ட் சண்டர் பற்றிலாம் நான் பேசலை. பியூர் ஓன் போர்டு, கேரியர், பம்பர், 4 டயர் புதுசு. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி, மில்ட்ரி கிரீன் கலரு, சூப்பராக இருக்குது இந்த வண்டியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிஷான் சன்னி இருக்குது. நிஷான் சன்னி பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபா, 3,70,000 ரூபா கோட் பண்ணுறேன். இதுவும் 4 டயர் புதுசு. எஃப்சி இன்சூரன்ஸ் கண்ணில் இருக்க வண்டி. TN 23 46 40 வண்டி. ப்ளூ கலரில் டாப் மாடல் இருக்குது நம்மள்ட்ட. 3,70,000 ரூபாய்க்கு டீசல் வண்டி, லேட்டஸ்ட் மாடல். இதுவும் இருக்குது நம்மள்ட்ட. 25 மைலேஜ் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுமாரி தான் நான் நிறைய வண்டி போகிறேன். அந்த சாக்லேட் கலர் ஜைலோ கூட வித்துட்டப்பமா நிறைய பேர் வந்து, சார் அது எனக்கு ஓனம் எப்படியாவது வாங்கி கொடுங்க. நாங்கள் ஒரு ஆளுக்கு குத்துட்டப்பமா வாங்கி கொடுக்க முடியாது. அதேமாரி என்னை நம்பி அட்வான்ஸ் போட்டாலும் வேறு ஆளுக்கு நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் என்னை நம்பி அட்வான்ஸ் போட்டாங்க. இப்போ இந்த வண்டிக்கு என்கிட்ட அட்வான்ஸ் போடுறாங்கன்னா இன்னொருத்தர் அதோட 20,000 எக்ஸ்ட்ரா கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம். அது எங்கள் தொழிலுக்கு அழகில்லை. நாங்கள் அந்த தொழிலே பண்ண மாட்டோம். நல்ல பொருள் கொடுக்குறோம். கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் இது 2 வண்டி தான் இன்ஜினை காமிக்கிறேன். நாளைக்கு அது 2 வண்டியும் போட்டு இன்ஜினை காமிக்கிறேன். இப்போ இந்த 2 வண்டி இன்ஜின் காமிச்சு 47 ஷோல்டர் வீடியோ போடுறேன். எல்லாமே பாருங்கள், பெஸ்ட்டாக கொடுக்குறேங்க, உண்மையாக கொடுக்குறேன். அதனால தான் நம்ம ஷோல்டர்ட்டும் ஆகுது. கரெக்டாக கொடுக்குறோம். கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும். பிஸ்மில்லா காசை நம்பி தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கேருந்தோ வராங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறமா மதுரை, தேனி, அப்புறமா பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், நாமக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், இந்த எல்லா ஊரும், திருவண்ணாமலை, திண்டுக்கல், விழுப்புரம், இதில் எங்கே இருந்தாலும் என்கிட்ட தாங்க வராங்க. எப்படின்னா நம்ம கொடுக்குறது நல்லா கொடுக்குறோம். அதுதான் திண்டுக்கல்லேருந்து நிறைய பேர் எடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கெல்லாம் என்கிட்ட தான் தேடி வராங்க. இந்த ஈகோ கூட இருக்குமா வித்துருமான்னு தெரியல. இப்போதைக்கு ஆளில் இருக்குது. பாருங்கள், இன்ஜினை காமிக்கிறேன். இன்ஜின் பெஸ்ட்டாக இருந்தால் எடுங்க, இல்லை எடுக்காதீங்க. இன்ஜினை காமிக்கிறேன். இன்ஜின் இதுமாரி காமிச்சு என்னால் கற்றுக்குறீங்க. அந்த எட்டியாஸ்கார் அதான் சொன்னார், நீங்கள் இன்ஜினை காமிக்கிறீங்க, இன்ஜினை பார்த்து நாங்கள் கற்றுக்கினேன் சார். கற்றுக்கணுன்னா உங்கள்கிட்ட கற்றுக்கினேன், உங்கள்கிட்டே வண்டி எடுக்கணும்னு எடுத்துன்னு. அதேமாதிரி நிறைய பேர் நான் கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக்கங்க, வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. வண்டி எடுக்கிறது அத்தை கட்டம், எங்கேனாலும் எடுங்க. இன்ஜின் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிக்கர் எடுத்து நானும் காமிக்கிறேன். நல்லா இருந்தால் என்ட்ரி எடுங்க, இல்லை எடுக்காதீங்க. எனக்கு அது பிரச்சனையே இல்லை, எடுக்காதீங்க. நல்ல பொருள் மட்டும் தான் எடுக்கணும். இன்ஜினை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வண்டி வேறு லெவலில் இருக்குது. இன்ஜின் நாய்ஸு கரெக்டாக இருக்குது. ஒரு டீசல் வண்டியை கோட்ராஜெட் என்ன நாய்ஸ் சொன்னோமோ அந்த நாய்ஸ் மட்டும் தான் என்கிட்ட வரும். சரியில்லாத வண்டி வராது. பாருங்கள், ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ரேடியேட்டர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், வண்டி ஆடின்னு இருக்கு. இப்போ விரல் வச்சு காமிக்கிறேன். சுத்தமாக இருக்குங்க. பாடியிலேருந்து தெளிவாக இன்ஜின்னு வேறு லெவலில் இருக்குது. நல்ல பொருள் கொடுக்குறேன். நல்ல பேர் சொல்லுங்கள். இதை பாருங்கள், கை வைக்கிறேன். ரேஸ் பண்ணு. ஒன்றும் பண்ணுமா, சுத்தமாக இருக்குங்க. ஆயுதம் புகையை தள்ளாது. தள்ளுற வண்டி என் ஆஃபீஸில் வராது. சேர்த்துங்களா? சுத்தமாக இருக்குங்களா? இன்னொரு வரலாம் வைக்கிறேன். ரேஸ் ஆகினு இருக்கு. தள்ளாது. அது ஸ்டிக்காண்ட ஆயில் கிட்ட கூட நான் பார்த்துங்க. அந்த ஸ்டிக்காண்ட சுத்தமாக இருக்கும். இந்த ஆயில் புகையை தள்ளாது. எல்லாமே க்ளீனாக இருக்கும். இப்போ ரேடியேட்டர் காமிக்கிறேன். அதுவும் பார்த்துங்க. அந்த தண்ணி மேலே அடிக்கிறது அதெல்லாம் என்கிட்ட இருக்காதுங்க. யாருமே காட்டுறது இல்லைங்க, நம்ம காட்டுறோங்க. இதப்பா ரேஸ் பண்ணுவா, ரேஸ் பண்ணுமா. சர்க்கஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. தெளிவான வண்டி, ஷோரூம் கண்டிஷன், மிஸ் பண்ணாதீங்க. பக்கா கண்டிஷனுங்க. டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லை.
டயர்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குங்க. ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷன் இருக்குங்க. கிலோமீட்டர் 86,000 கிலோமீட்டர் வரைக்குங்க. 86,000 கிலோமீட்டர் ஓடுன வண்டி. சூப்பராக அந்த சீட் கவர்லாம் பாருங்கள், எல்லாமே க்ளீனாக இருக்கும். கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா தெளிவாக இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுப்போம். ஒரு பொருள் இப்படி தான் கொடுக்குறோம். டாப் மாடலு, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். சாவியை உள்ளே வச்சுட்டு மூடிடாதீங்க, வண்டி லாக் ஆயிரும். உஷாராக யூஸ் பண்ணோம். ஏன்னா டாப் மாடல்னால் அதுமாரி நம்மளும் உஷாராக வச்சுக்கணும். நல்ல பொருள் கொடுக்குறேன், நல்ல பேர் சொல்லுங்கள். பாருங்கள் ஒரிஜினாலிட்டி, அந்த பஞ்சிங்கோட எல்லாமே கரெக்டாக தேர்த்து பாருங்கள். கொடுக்குறது சுத்தமாக கொடுத்துடணுங்க. தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா இருக்குது இந்த ஸ்விஃப்ட் டிசைரு. 3,70,000 ரூபாய்க்கு இங்கே டிசைரே இல்லை எங்கேயுமே. சர்ச் பண்ணிட்டு தேடிட்டே வாங்க, ஃபுல்லாக தேடிட்டு வாங்க. எல்லா கடையிலையும் நம்ம தெளிவாக கொடுப்போம். டாப்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்ல பொருள் கொடுக்குறோம், தேடி வாங்க, நல்லதாக இருக்கும் வண்டி. பேக் சைட்லேருந்து தான் காமிக்கிறேன், க்ளீனாக இருக்குது பாருங்கள். எந்த பக்கமும் எந்த குறை இல்லாமல் நீட்டாக இருக்கும். எல்லாமே தெளிவாக இருக்கிற வண்டி. நல்ல மைலேஜ், ஒரு 23, 22 மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி வண்டிலாம் இன்றைக்கி இல்லை. டீசல் வண்டி பார்த்து கரெக்டாக எடுத்துங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த பக்கமாக பாருங்கள், எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது, நல்ல வண்டி. தெளிவாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். டிக்கி பேஸ்லாம் பெருசாக இருக்கும். அதில் நல்லா லக்கேஜாக இருக்கலாம். லாங் டிக்கி வண்டி தான், பக்கா கண்டிஷன். ஆனால் பியூர் ஒன் போர்டு வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல வண்டி கொடுக்குறேன், எடுத்துன்னு போங்க. எல்லாமே க்ளீனாக இருக்குங்க. எந்த பக்கமும் டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே இல்லை. இது டீசல் நான் தான் ஓப்பன் பண்ண சொன்னேன், செக் பண்ணுறதுக்காக. கரெக்டாக ஒர்க் ஆகுது, எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டி. இப்போ என்ஜாய் காட்டுறேன், இந்த வண்டியை காமிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ஜாய் காமிக்கிறேன். எல்லா டோருமே க்ளீனாக இருக்கும். ஒரு டோர் காமிச்சேன்னா அதேமாதிரி தான் இருக்கும். எல்லா வண்டியும் க்ளீனாக பக்கா கண்டிஷனாக இருக்குங்க. பாருங்க, சுத்தமாக இருக்கும். ஆயில் போக தள்ளாதுங்க. ஸ்டிக் எடுத்தாச்சு, ஸ்டிக்கில் ஆயில் இருக்குது. ரேடியேட்டர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. இன்ஜின் சுத்தமாக இருக்கும். இவ்வளோ தெளிவாக யாருமே காட்டுறதில்ல. நீங்கள் சர்ச் பண்ணுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுங்க, தேர்த்து கூட என்று வாங்க. சுத்தமாக இருக்கும். இந்த கை வைக்கிறேன் ஸ்டிக்கில், அதை பாருங்கள். ரேஸ் பண்ணு. பெல்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. இன்ஜின் சுத்தமாக இருக்குது. ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், ஆயிலோ புகை எதுவுமே தள்ளாது. இன்னொரு ஆள் கூட வைக்கிறேன், ரேஸ் பண்ணுமா. சுத்தமாக தெளிவான வண்டி. ரேடியேட்டரும் கரெக்டாக இருக்குங்க. ஹீட்டான அடிக்கட்டு அதெல்லாம் இருக்காது. எடுத்திங்கன்னா திண்டுக்கலோ தேனியோ ஏன்னா திருத்தணியோ எங்கேனாலும் போங்க. நீங்கள் திருநெல்வேலி கூட போங்க, வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது. எந்த ஊர் வேணால் 600 கிலோமீட்டருக்கு கொண்டு எடுங்க, அப்படியே ஓட்டியும் போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இன்ஜினு, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக க்ளீனாக இருக்குங்க, பக்கா கண்டிஷனு. இதை பாருங்கள், அந்த தெளிவு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டிக்கர்லாம் ஸ்டைலில் ஓட்டி செம்மையாக வச்சுருக்காங்க. வண்டி சூப்பராக பக்காவாக இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த கீழே இருக்கிறதுலாம் கண்ணு மாரி போட்டு ஸ்டிக்கரை நல்லா வச்சுருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது. TN 60 தேனி வண்டி. தேனி கஸ்டமராக நிறைய பேர் இருக்கீங்கன்ட்டு அங்கேருந்து வந்து எடுத்தாலும் எடுத்துருவீங்க. அவ்வளோ டாப்பாக இருக்குது. சிங்கிள் ஓனரில் நல்ல வண்டி கொடுக்குறேன். இது எல்லாமே காமிக்கிறேன், எல்லாமே பார்த்துங்க. சுத்தமாக இருந்தால் கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். அது எப்போவுமே அப்படி தான் இருப்போம் நம்ம. எல்லாமே பாருங்கள், 4 பவர் விண்டோ, எல்லாம் சென்ட்ரல் லாக்கோட வந்துடும். 68,000 கிலோமீட்டர் தாங்க ஓடிக்கு. வெறும் 68,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. நல்ல மைலேஜ் 20 கொடுக்கும். என்ஜாய் டிசைர் என்ன மைலேஜ் அதே தான். இது பாருங்கள், டிவி கூட ஒர்க் ஆகுது. டாப்பில் இருக்க டிவி கூட ஒர்க்கிங்கு, செட்டு ஒர்க்கிங்கு, எல்லாமே ஒர்க்கிங்கு. வண்டி சூப்பராக இருக்கும். சுத்தமான வண்டி, நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. வண்டி நல்லா இருக்குது. 4,70,000 ரூபாய் தான் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு. ஏன்னா இது சிங்கிள் ஓனர் வண்டி. இதை பாருங்கள், இது கூட பிச்சு காமிக்கிறோம். ஒரிஜினாலிட்டி பாருங்கள், அந்த பஞ்சிங்கோட எல்லாமே க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினாலிட்டி கொடுக்குற இடம் நம்ம பிஸ்மிலா காசில். குவாலிட்டினா அது பிஸ்மிலா காசுன்னு பேர் எதுக்கு, சும்மா இல்லைங்க, கரெக்டாக கொடுக்குறோம். வார்த்தையில் சொல்கிறது மட்டும் இல்லை, செயல்லாம் அதுமாரி இருக்குது. அதுமாரி வண்டி மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம், கொடுக்குறோம். கஸ்டமர்கிட்ட சொல்லி நல்ல வண்டி மட்டும் தான் கேட்குறோம். பக்கா கண்டிஷனாக இருக்குது. இதை பாருங்கள், டைட்டாக இருக்குது. இதை பாருங்கள், ஒரிஜினல் அந்த பஞ்சிங் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரிக்கிறேன் இந்த வண்டியில். அவ்வளோ க்ளீனாக ஒரிஜினாலிட்டியோட இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ரூப் ஏசி எல்லாம் வந்துடும். ஏசிலாம் ஃபுல் கூலிங்கு, நல்ல மைலேஜு. 7 பேர் போகலாம், 7 பேர் போகிற வண்டி. நல்ல மைலேஜ் வண்டி, நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். சின்ன வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். எல்லா பொருளும் இந்த வண்டிக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா, இது கோட்ராஜெட் இன்ஜினு. கோட்ராஜெட் டிசருக்கு என்ன போடுறோமோ அதே தான் இதுக்கும் சேமு. எட்டிகா இது எல்லாமே ஒன்று தாங்க, வேறு எதுவே இல்லை, மாற்றமே இல்லை. கம்மி ரேட்டுக்கு நல்ல வண்டிங்க இது. டாப் மாடல். இந்த பாருங்கள், இங்கே ஒய்ப்பருக்கு இங்கே தண்ணி அடிக்கிறது இருக்குது பாருங்கள், இந்த வண்டியில் இருக்கும். டாப் மாடலு, நல்லா நீட்டாக குவாலிட்டியாக நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா, பக்கா கண்டிஷனு. ஒரு தெளிவான வண்டிங்க, பக்கா கண்டிஷனுங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது.
அந்த ஒரிஜினல் பீஸ் இருக்கும் வண்டியில், அந்த ஒரிஜினல் பீஸு கரெக்டாக இருக்கும், பக்காவாக நீட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. பிஸ்மில்லா காசில் நல்ல பொருள் கொடுப்போம். ஒரு வண்டியை என்னை நம்பி வந்து எடுத்துன்னு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நிறைய பேர் எடுத்துன்னு போய். ஏன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம். எனக்கு ஓனிஸ்க்கு எடுத்தால் எப்படி இருக்கணும் அதுமாரி தான் ஒரு வண்டியை நான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா ஓனிஸ்க்கு வச்சா எப்படி இருக்குமோ அதேமாரி இருந்தால் தாங்க நம்ம ஷோல்டருக்கே ஆடே போடுவோம். நிற்க வச்சு ஆடு போடணுன்னா எனக்கு நல்லா இருக்கணும், என் மனசுக்கு பிடிக்கணும். அதுமாரி தான் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். நல்ல வண்டி என் மக்களுக்கு கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க. கரெக்டாக நிற்குது, வண்டி க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், எல்லாம் பக்கா கண்டிஷனில் ஒரு தெளிவான வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரு தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. எல்லா பக்கமும் காமிச்சிருக்கேன். டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 70% இருக்குது. டயர் அப்படியே ஓட்டலாம், நீங்கள் எந்த இதில் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம். க்ளீனாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் நல்ல வண்டி எடுத்துருங்க. இந்த 2 வண்டியிலே எது வேணாலும் எடுங்க. 2மே கோட்ராஜெட் தான், 2மே ஒரே மைலேஜ் தான். உங்கள் மனசுக்கு எது பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ அப்படி எடுத்துங்க. சூப்பராக இருக்கும் 2 வண்டியும். இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க இந்த 2 வண்டி. அந்த 47 ஷோல்டர் வீடியோ வரதுக்கே சரியாக போயிடும். இப்போ டைமு அதிகே 3/4 மணி நேரத்துக்கு ஆயிரும் வீடியோ. பொறுமையாக பாருங்கள், எல்லாமே காமிக்கிறேன். வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் வீடியோ போடுறேன், டெய்லியும் ஷோல்டர் கொடுக்குறேன். கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறேன். இன்னும் 2 வண்டி இதை போடுறேன், ஈகோ போடுறேன். இன்னும் நிறைய வண்டி இங்கே வரத்துருக்கு. பொங்கல் வரைக்கும் வந்துடும். 4 வண்டி 5 வண்டி உள்ளே வந்துடும். வந்தவொடனே போகிறேன். டவராக கூட ஒன்று 2014 ஒன்று வரப்போகுதுங்க. என் சப்ஸ்கிரைபருக்கு நான் கம்மியாக கொடுப்பேன், நல்ல வண்டி கொடுப்பேன். எல்லாமே பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் 9994499648 அதில் குரூப்பில் ஹாய்னு போட்டு சேர்ந்துருங்க. இன்றைக்கி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு விஷ் பண்ணுறேன். அன்றைக்கே வீடியோ போட்டு அன்றைக்கே மக்களை விஷ் பண்ணுவேன். விஷ் பண்ணினே இருப்பேன். வீடியோ பாருங்கள். நன்றிங்க. வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மில்லா காஸ் பேசுகிறோம். பிஸ்மில்லா காசில் எட்டியாஸ் போட்டாங்களே வி மாடல் டாப் மாடல் TN23 BA 5024 வண்டி எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலேருந்து வந்திருக்கோம். இவர் வந்து பிஸ்மில்லா கார்ஸ். நான் நிறைய இடத்துல கார் வாங்கணுங்கிறது என்னோட கனவு. ஒரு 2-3 நிறைய இடத்துல எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ரிலேஷன்ஸு, டீச்சர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கார் அமையல. இவர் வந்து நான் 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால இவருடைய மெத்தட் ஆஃப் இந்த ஷோயிங், அவர் இன்ஜின் ஓப்பன் பண்ணி காட்டுறது, அவருடைய பேச்சு, அது மட்டும் இல்லை அவர் முக்கியமாக எனக்கு பிடிச்சது அவர் ஃபாதரோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபாதரோட தான் பார்த்தா வெரி வெரி அட்டாச். எனக்கு பிடிச்சது அது ஒன்று தான். அதனால் வந்து பார்த்த வண்டி ரொம்ப பிடிச்சது. சூப்பராக பேசி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நெகோஷியேட் பண்ணி அவர் சொன்ன விலையை விட நெகோஷியேட் பண்ணி அது எங்களை பேச விடல, அவரே எல்லாமே பேசி எங்களுக்காக பேசி எங்களுக்கு திருப்தியான வகையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து என்ஜின் பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வண்டி கண்டிப்பாக நம்பி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாவுக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மில்லா காஸ் பேசுகிறோம். பிஸ்மில்லா காசில் பாருங்கள், உண்டாய் சாண்ட் ஒன்று லோ பட்ஜெட்டில் போட்டு பாருங்கள். ஃபுல் ஆப்ஷன் வண்டி, எஃப்சி கரண்ட் இருக்குது, ஏசி ஃபுல் கூலிங். அந்த வண்டி சென்னையிலேருந்து வீடியோ போட்டது நான் நைட்டு, மறுநாள் காலையிலே இந்த வண்டிக்கு வந்துட்டாங்க. வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கட்டு போயிட்டார். அட்வான்ஸ்னா எப்படின்னா போட்ட இடத்துல 90% கட்டிட்டாரு, மீதி 10% தான் இன்னைக்கு கட்டி டெலிவரி எடுக்கிறாரு. சரிங்களா? ஆனால் இந்த வண்டிக்கு அன்றைக்கே வந்து 2 பேர் வந்தாங்க. இவர் வந்துட்டப்பமா வந்தாங்க. அதனால் நம்மளால கொடுக்க முடியல. தப்பா நினைச்சிக்காதீங்க. ரொம்ப ஃபீல் பட்டு தான் போனாங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டில் நல்லா கொடுக்குறேன், நீங்கள் நல்லா கொடுப்பீங்க நம்பி தான் சார் நாங்கள் லோ பட்ஜெட் வண்டிக்கு உங்கள்கிட்ட வந்தோம். நிறைய இடத்துல இருந்தாலும் நம்மள்ட்ட லோ பட்ஜெட்டுக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா நான் தெளிவாக கொடுப்பேன். நிறைய வண்டி வராது என்ற கம்மி தான் வரும், ஆனால் தெளிவான வண்டி வரும். லோ பட்ஜெட்டில் இன்ஜின் நல்லா இருக்கணும், புகை தள்ளக்கூடாது. அந்த மாதிரி வண்டி மட்டும் தான் ஆடே போடுவேன். நல்லா அண்ணனுடைய வீடியோவெல்லாம் நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து சாண்ட்ரோ கார் தான் எடுக்கணும்னு இருந்தேன். அண்ணன் வந்து வீடியோ போட்டோடனே எனக்கு வந்து சரி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கால் பண்ணி நைட்டே காசு போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒத்துக்கலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே ஆமாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. நேராக பார்க்கணும்னு சொன்னதுனால அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டி வந்து செக் பண்ணேன். அண்ணன் சொன்ன மாதிரியே அப்படியே இருக்குது. அதே மாதிரியே வண்டி ஓட்டி பார்த்தேன், எந்த இதுவும் இல்லை, நல்லா இன்ஜின்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இல்லாமல் லோ பட்ஜெட்டில் கொடுத்தாலும் தரமாக கொடுக்குறாங்க. அண்ணன் ஃபாலோ பண்ணி சரி. கையில் வந்து போட்ட மறுநாளே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாளே வந்து திருப்பத்தூர்ல வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு நிறைய பேர் கேட்டாங்க. நானே இந்த வண்டி தூக்கி லாஸ்ட்டில் போட்டேன். ஏன்னா ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டமா நம்ம வேற ஆளுக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால தான் தூக்கி பின்னாடி வச்சேன். அதுக்கே வந்து அவர் கட்டின காசு வந்து 40,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு கூட என்ன கேட்டாங்க. நம்ம அப்லோட் பண்ணல, ஏன்னா ஒருத்தர் கொடுத்துட்டப்பமா நம்ம அப்படி பண்ண முடியாது. புக் போட்டுருந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்துட்டு மறுநாள் வந்து அட்வான்ஸ் வண்டி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது, நம்பி வாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா போட்ட மறுநாளே வந்து சார் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கட்டிட்டாரு. முந்தினத்து போட்டது நேற்றே போட்ட ஒரு நாளே வந்து வீடியோ பார்த்துட்டு சிங்கிள் வீடியோ போட்டு முடிஞ்சிச்சுங்க. இதே மாதிரி சிங்கிள் வீடியோ போட்டு நிறைய வண்டி முடிச்சிட்டேன். நான் நிறைய வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு போடுறேன் ஷார்ட் வீடியோ. இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு இருந்தேன், ஆள் இல்லை. பிஸ்மில்லா காஸ் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல தரமான பொருளை கொடுக்குறாங்க, நல்ல சூப்பரான இன்ஜின் கண்டிஷனோட கொடுக்குறாங்க. வண்டி ஏசிலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. A to Z எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பிஸ்மில்லா காசில் பாருங்க, மகேந்திரா பொலேரோ ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை கஸ்டமர். ராணிப்பேட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க. ராணிப்பேட்டில் நம்ம வராங்கன்னா நம்ம தெளிவாக கொடுப்போம். வண்டி பக்கம் வந்துச்சு, ஷோரூம் கண்டிஷன். இந்த வண்டிங்க வாங்கிக்கப்பா.
வாங்கிப்பா வாங்க புரியுங்க ஒண்ணா வாங்குங்க வச்சுங்க பேசுங்க பாருங்க என்ன பண்ணுங்க. நாங்கள் இந்த பிஸ்மில்லா கார்ட்ஸ் வந்து ஒரு 3 மாசமா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். இது போட்டு இது 3 நாள் அவர் இதுவும் பார்த்துட்டு வந்தேன். அண்ணன் வந்து நல்லபடியா நல்ல கம்மி ரேட்ல எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. வண்டி நல்லா இருக்கு, இன்ஜின் எல்லாம் பக்காவான ஏசி எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க எங்களுக்கு நல்லா திருப்தியா இருக்குது. பிஸ்மில்லா காசுல உண்டாய் சாண்டோ போட்ட பாருங்க ஷாப் வீடியோல காமிச்சேன் அந்த வண்டிங்க சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஆம்பூர்ல வந்து ஷாப் வீடியோ போட்டு மறுநாளே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாங்க. இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க. போட்ட நாள்ல இருந்து ஷாப் வீடியோ போட்டு 3 வண்டி போயிடுச்சு. இது 4வது வண்டி போகுது. வண்டி நான் ஆம்பூர்லேருந்து வரேன். யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்த உடனே கார் பிடிச்சி போச்சு. ஸோ அதனால நேரம் நம்ம கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்துட்டு அவர்கிட்ட பேசி பார்த்தோம். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். அண்ட் வண்டி கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால உடனே நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து கார் எடுத்துட்டோம். நம்ம இன்ஜின் ஏசிலாம் எப்படி பாச்சு எல்லாம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் நேற்று. எல்லாம் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. சரிப்பா வந்தது ரொம்ப Thanks, sir. தேங்க்யூ. பிஸ்மில்லா காசுல பாருங்க தவேரா போட்டாங்களே வண்டி லேட்டஸ்ட் மாடல் TN 23 BC 36 54 வண்டி வந்து வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஆனால் வீடியோ போட்ட மறுநாளே சார் வந்து அட்வான்ஸ் வண்டி நல்லா தெளிவாக இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் கட்டிட்டேன். இன்றைக்கி வந்து டெலிவரி எடுக்கிறேன். நல்லா இருந்துச்சு வண்டி, சூப்பராக இருந்துச்சு. ட்ரையல்லாம் பாத்துட்டீங்களா? நல்லா பார்த்தேன், வண்டி நல்லா இருந்துச்சு. ஏசி A to Z எல்லாம் பாத்துட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. வணக்கம் பிஸ்மில்லா காசு பேசுறேன் சார். வண்டி விட்டு போனீங்களா டவரா TN 23 AW 2394 உங்க வண்டியை சேல் பண்ணி கொடுத்தாச்சு. RC புக் TO ஃபார்ம் செட் இன்சூரன்ஸ் காப்பி எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்க வண்டியில ஃபைனான்ஸ் இல்லை, அதனால ஃபைனான்ஸ் NOC லெட்டர் நம்ம கொடுக்கல. வண்டியில அது மாதிரி எந்த கேஸ் இல்லை, நான் செக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். வண்டி பக்காவா இருந்துச்சு, எடுத்துட்டாரு. சேஸ் நம்மள இருந்து எல்லாமே தெளிவா இருக்க வண்டி பக்காவா இருந்துச்சு. மதுரை கஸ்டமர். நான் உங்க ரேட்டு சொல்லிட்டு நான் முதல்ல வந்து 3,07,000 3 லட்ச ரூபா இருந்தா நான் சொன்னேன். அப்புறமா அவர் வந்து 2,000 ரூபாய் நின்னாரு. அப்புறமா நான் வந்து உங்க ரேட்டு தான் லாஸ்ட் 2,75 நீ நிக்கத்த அதுவும் சொல்லிட்டேன். அவர் லாஸ்ட் அவனால 2,70 தான் அவர் இருந்துச்சு. அது இல்லாம கண்ணாடியே கிராக், அதனால அவர் 2,75 2,70 கொடுத்து அவருக்கு தப்பா நினைச்சிக்காதீங்க. நம்ம குறைச்சி கொடுத்துட்டோன்னு வண்டி நம்மளை நம்பி வராங்க, அதனால நம்ம குத்த அனுப்புறோம். ஜெனூன் பாடி தான். செட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகல, எடுத்துட்டு அந்த செட்டு உங்கள்கிட்ட கொடுத்துறேன். புது செட்டு கொடுத்தாச்சு அவர் கையில. பிஸ்மில்லா காசு நம்பி வந்தாரு, எடுத்துட்டாருப்பா. நல்ல என்ன சொல்றது பக்கா இது சப்ஸ்கிரைபர் தான். உங்க வண்டி எடுத்து போய் நேம் சேஞ்ச் ஒரு மாசத்துல நேம் பேர் மாத்திப்பாரு. நம்ம யூடியூப்ல போட்டு ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு டைம் சோல்ட் ஆயிட்டோமா, நம்ம ரிட்டர்ன் வீடியோ போட முடியாது. அந்த ஒரு காரணம் தான். பாய் எடுத்து இனிமேல் அவர் பொறுப்பு அவர் வச்சுப்பாரு. உங்கள்கிட்ட வண்டி இந்த டேட்ல இருந்து அவர் எடுத்துட்டாரு சொல்லுவார். கேட்டு 3,70,000 போட்டாங்க. நான் வந்து 2,000 கேட்டேன். அது முடியவே முடியாது. கடைசியாக 2,000 முடிச்சாரு. உங்க வண்டி செட்டு வேலை செய்யல, அது அண்ணன் புதுசாக கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். வண்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க வாங்க, நான் நல்லா இருக்கணும். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம், நாங்க பிஸ்மில்லா காசு பேசுறோம். ஒரு லோ பட்ஜெட்ல இண்டிகா போட்டுங்க பாருங்க. 1,05,000 ரூபாய் போட்டுருந்தது. நெகோஷியபிள் பண்ணி தான் வாங்கி கொடுத்தா. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம வெளியே இருந்தோம். அன்னைக்கு வந்து அட்வான்ஸ் கட்டினாரு. ஸ்டாப் இருந்தாங்க, அட்வான்ஸ் கட்டு போனாரு. ஷாப் வீடியோ போட்டு மறுநாளே ஒரு அட்வான்ஸ் கட்டிட்டாரு இந்த வண்டிக்கு. அப்பயே இப்போ டெலிவரி எடுக்கிறாரு. TN 18 F63 72 வண்டி டாடா இண்டிகா 2011 2 ஓனர். ஒரு லோ பட்ஜெட் போட்டது. அதுக்கே பிரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுப்போம். ஏன்னா லோ பட்ஜெட்ல நல்லா இருந்தாலும் நாங்கள் நிக்க வைக்க மாட்டோம். அதனால தான் எங்கள்கிட்ட லேட்டா வருது. 2 லட்ச ரூபாய்க்கு மேல நிறைய வண்டி வந்துடும். நான் கம்மி பட்ஜெட்ல நல்ல வண்டி வரணும்னா ரொம்ப நாள் ஆகுதுங்க. இது கொடுக்குறோம். இதே மாதிரி திருப்பி வந்து 1 மாசம் 2 மாசம் கூட அவர் லோ பட்ஜெட்ல இருந்து இது புக்கு கொடுக்குறேன். அவர் கமெண்ட் சொல்லுவார், கேட்டுங்க. அப்படி பேசலாமா? பேசுங்க. வணக்கம் சார். இவர்கிட்ட வந்த நல்ல நெகோஷியபிள் பிரைஸ்ல கொடுத்தாரு. ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்ஜின் எப்படி இருக்கு? வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு. வண்டி எடுத்து நாங்க ஓட்டணும், நல்லா அருமையா இருந்தது. சரிங்க, அதான் சரி, ரொம்ப சந்தோஷம். வேலூர்ல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, கொடுத்துருமா. வணக்கம்ங்க, நாங்க பிஸ்மில்லா காசு பேசுறோம். பிஸ்மில்லா காசுல பாருங்க டாடா விஸ்டா ஷாப் வீடியோ காமிச்சல. நேற்று ஷாப் வீடியோ போட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5வது வண்டி டெலிவரி கொடுக்குறேன். வண்டி எல்லாம் பக்கா வந்து சோல்ட் ஆயிடுச்சு. எங்க இருந்தாங்கன்னா மதுரை தாண்டி ராஜபாளையத்துல இருந்து வந்து எடுக்கிறாங்க. இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் 500 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். வண்டி நம்பர் பாருங்க TN 09 BJ 2040 டாடா விஸ்டா போட்ட பாருங்க. வண்டி கொடுத்தாச்சு. லோ பட்ஜெட் தான் போட்டது. அதுல நெகோஷியேட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்றாரு. பழைய காலில இருந்து என்ன எல்லாமே சொன்னாரு. மதியம் வந்தது, இப்பதான் டெலிவரி கொடுக்குறது. அது 5:30 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பேசி எப்படியோ உடச்சு வாங்கி கொடுத்துட்டேன். கஸ்டமர்கிட்ட பேசி இந்த புக்கு கொடுக்குறேன். அவர் கமெண்ட் சொல்லுவார், கேட்டுங்க. வாங்க பேசுங்க சார். பேசுங்க அங்க பாத்து. நீங்க எந்த ஊருக்கு வரீங்க, என்ன பண்ணோம் அதெல்லாம் சொல்லுங்க. ராஜபாளையம். வண்டி நல்லபடியாக வாங்கி கொடுத்தாங்க. வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்கு. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கா? வண்டி நல்லா இன்ஜின் நல்லா இருக்குங்களா? எல்லாம் பாத்துட்டீங்க? நல்லா டைல் பார்த்தாச்சு. திருப்தி. நீங்க நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்தீங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். வெரி குட். சரி, ஓகே, கொடுத்துருமா சார். வணக்கம், பிஸ்மில்லா காசு பேசுறோம். TN 31 E7979 வண்டி விட்டீங்களே சேல் பண்ணி கொடுக்க சொல்லி உங்க டொயோட்டா குவாலிட்டியா நீங்க கஸ்டமர் அட்வான்ஸ் கட்டினார் அவரே தான். நீங்க 260 கீழே இல்லைன்னு நீங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் 10,000 உடச்சேன். 250 தான் முடிச்சு கொடுத்தேன். தப்பா நினைச்சிக்காதீங்க. 250 முடிச்சு கொடுத்தேன். அவர் 3,000 கமிஷன் கொடுத்துட்டாரு. நீங்க 5,000 கொடுக்கணும் கமிஷன். அதை கொடுத்துருங்க. உங்க காசு இன்னொரு 1 ஹவர்ல நம்ம ஸ்டாப்ல கொடுத்து அமைச்சிடுறோம். வந்துடும். வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி RC புக்கு, அதுக்குமா PO செட்டு, வண்டியில ஃபைனான்ஸ் இருந்தா NOC லெட்டர்
இது எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். 3மே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இன்சூரன்ஸ் எல்லாம் அவர் போட்டுக்கிறாரு. போட்டு 1 மந்த்ல நேம் சேஞ்ச் பண்ணிப்பாரு. யூடியூப்ல போட்டு நம்ம ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். ஒரு தடவை வித்த வண்டியை நாங்கள் ரிட்டர்ன் போட முடியாது. அந்த ஒரு காரணம் தான். இது போட்ட வரமா திருப்பி நாங்கள் போட முடியாது திருப்பி ஒரு வீடியோவை. அதனால தான் அவர் எடுத்துட்டாரு. ஜெனூன் பார்ட்டி தான் பேர் மாத்திப்பாரு. அவர் சொல்லுவார், கேட்டுங்க. வண்டி எடுத்து முடிச்சாச்சு, அமௌண்ட் கட்டியாச்சு. மொத்தம் இன்னைக்கு வண்டி டெலிவரி. நான் ஒரு மாசத்துல பேர் மாத்தி எவ்வளவு கேட்டீங்க சொல்லுங்க. 265 சொன்னது 250 முடிச்சு கொடுத்துட்டாரு அண்ணன். 3000 ரூபாய் கமிஷன் இருக்கு. 1 மந்த்ல என் பேருக்கு புக்கு மாத்திடுவேன். இன்சூரன்ஸ் நானே போட்டுருவேன். சரிப்பா. வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசுல மகேந்திரா ஸ்கார்பியோ போட்டு பாருங்க. அன்னைக்கு மறுநாளே அவர் வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு. திருவண்ணாமலை வந்து எடுக்கிறாங்க. ஃபேமிலி எல்லாம் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா இருக்குது. இவர் கண்ணமங்கலம், அவர் திருவண்ணாமலை இருந்து வண்டி எடுக்கிறாங்க. 87 97 வண்டி போட்டுங்களா. வண்டி சோல்ட் ஆயிடுச்சு, பக்காவா இருந்துச்சுங்க. ஆனா இப்போ ஸ்கார்பியோ வண்டி இல்ல. நிறைய பேர் ஒயிட் கலர் ஸ்கார்பியோ கேட்டீங்க, இதை பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா அட்வான்ஸ் கட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நாங்கள் வேற யாருக்கும் தரல. ஏன்னா கொடுக்காதவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, கஷ்டப்படுவீங்க. இப்போ நம்ம கேட்டு ஒரு கொடுக்கல, வேற ஆள் கொடுத்துட்டாங்க அப்படிலாம் இல்லை. இவர் வந்து காசு கட்டிட்டோமா நம்ம வேற ஆள் கொடுக்க முடியாது. அதனால தான் நிக்க வச்சிருந்தோம். இப்போ டெலிவரி கொடுக்குறோம், புக்கு கொடுக்குறோம். அட்வான்ஸ் கட்டி உடனே டெலிவரி எடுத்துட்டாங்க. ஒரு 10 நாளுக்குள்ள இந்த புக் கொடுக்குறோம். அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, கேட்டுங்க. வாங்க வாங்க அவர் கொடு. சரி, வணக்கங்க. இந்த பிஸ்மிலா கார்ஸ் வந்தோம். பாய் நல்ல விலைக்கு எதிர்பார்த்த விலையை கொடுத்தாரு. எதிர்பார்த்த எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். ரொம்ப நன்றி சொல்றோம். கேட்குற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாரு. காரும் எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு கார் கிடைச்சது. வந்து 2 3 நாள் விசாரிச்சோம். எதிர்பார்த்த ரேட்டும் கொடுத்துட்டாப்ல. எங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்து ரெடி பண்ணி வண்டியும் நல்லா பக்காவா இருக்கு. அந்த பிரச்சனை இல்லை. நல்லா திருப்திகர வண்டி வாங்கிட்டு போதும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசுல போட்டுங்களா எட்டியாஸ் ஷாப் வீடியோல இது 9வது வண்டியா கொடுக்குறாங்க. முந்தினத்துல இருந்து 8 வண்டி குத்துற இன்னைக்கு இருக்கும். இது 9வது வண்டி டெலிவரி கொடுக்குறேன். ஷாப் வீடியோ போட்டு நிறைய வண்டி சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஒரு 4 வண்டி தான் இப்போதைக்கு இருக்கு. மற்ற எல்லா வண்டியும் சொல்லிட்டு ஆயிடுச்சு. சார் பார்த்தீங்கன்னா எட்டியாஸ் கமான்பேட்ல இருந்து எடுக்கிறாங்க. வீடியோ போட்டு ஒரு 2 மணி நேரத்துல வந்து புக் பண்ணிட்டாங்க. பக்கத்துல தான் ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து இந்த புக் கொடுக்குறேன். வண்டி தெளிவா இருந்துச்சு. ஆனா இதே மாதிரி எட்டியாஸ் வந்து வராது சீக்கிரம். ஒரு 7-8 மாசம் ஆகுது ஒரு எட்டியாஸ் வரதுக்கு. வந்தா நான் வீடியோ போடுறேன். வந்த வண்டி சொல்லிட்டு ஆயிடுச்சுங்க. இந்த புக் கொடுக்குறேன். ஒரு கமெண்ட் சொல்லுவா, கேட்டுங்க. வாங்கிங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ரொம்ப நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி திருப்தியான ஒரு வண்டி கொடுத்தாரு. அவசரப்பட்டுலாம் இல்லை, அவர் விருப்பப்பட்டு தான் நாங்கள் வாங்கினோம். நல்லா இருந்தது. இன்ஜின்லாம் செக் பண்ணீங்களா? எல்லாம் அருமையாக இருந்தது. எல்லாம் இது வர பியூர் ஓன் போடுங்க. டீ போர்ட் சென்டர்னால பியூர் ஓன் போர்டு கொடுத்தேன். இதில் பியூர் ஓன் போர்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ முன்னெல்லாம் ரொம்ப வந்துச்சு, இப்போலாம் வரத்தே இல்லை இந்த வண்டிங்க. பக்காவா வச்சு எடுத்துட்டாரு. அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபேமிலியோட அவங்க வந்து ஃபேமிலியோட வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசு செவல் லைட் என்ஜாய் ஒன்று போடலான்னு வீடியோ வண்டி வச்சிருந்தேன். ஆனால் வேற வீடியோல இந்த டாடா ஜஸ்ட் காமிக்கிட்டோம். இந்த வண்டியை காமிச்ச இருக்குன்னு அதுக்கே பாய் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து எடுத்துட்டாங்க. நம்ம 3 வருஷமா ஃபாலோ பண்ணியிருந்து அவங்க மாமனார் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தாரு. அவர் வந்தாரு. அவங்க கூட வந்து இவங்க வந்து வண்டி எடுத்துட்டாங்க. எல்டி ஜெட்டுங்க. நிறைய வண்டி என்ஜாய் கொடுத்துருக்கேன். இதுல எல்டி ஜெட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். அதுவும் சிங்கிளான வண்டி. இதே மாதிரி வண்டி இப்போ வருமானு எனக்கு தெரியாது. இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. வீடியோ போடாத முன்னே வேற வண்டி பார்த்துட்டு இந்த வண்டி இருக்குன்னு சொன்னதால வண்டி வித்துச்சு. நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம். அதெல்லாம் இருக்குன்னு வீடியோ போடுறாங்க. நான் இருக்குன்னு காமிச்சாலே வண்டி விற்குன்னா அந்த இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். ஏசிலாம் நல்லா ஒர்க் இருக்கும். நல்ல வண்டி. சிங்கிள் ஓனர் வண்டி. இது புக்கு கொடுக்குறேன். சென்னையில இருந்து நம்மள்ட்ட வர அவ்வளவு தூரத்துல இருந்து நம்மள்ட்ட வராங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தங்க கரெக்டா இருக்கும். அதை புக் கொடுக்குறேன். அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, கேட்டுங்க. தேங்க்யூ. அதான் இப்படி பிஸ்மிலா காசுல பார்த்தோம் வந்தோம். இந்த மாதிரி 3 வருஷமா நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கார் பார்த்தேன். சைடில் தான் லைட்டாக தான் காட்டினாப்புல காரு பார்த்தேன். சரி நல்லா இருக்குன்ற ஒரு இதில் வந்தோம். கார் பிடிச்சிருச்சு. இன்ஜின்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. சரி இப்போ எடுத்தாச்சு. கார் முடிஞ்சு. இன்ஷால்லா அடுத்த வாட்டி பார்ப்போம் எதாவது மாட்டேன். சரிப்பா, அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நன்றி. வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசுல டாடா சும்மா கோல்டு ஃபேஷியோ போட்டாங்களேங்க. TN 29 AL 9945 இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. எங்க இருக்காங்கன்னா ஆர்மி பக்கத்துல வந்தவாசி போற இடத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து வந்து எடுக்கிறாங்க. வீடியோ போட்டு மறுநாளே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாங்க. ஷாப் வீடியோ போட்டு அட்வான்ஸ் அப்பயே கட்டிட்டாங்க. அட்வான்ஸ் கட்டிட்டு இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருந்துச்சு. ஏசிலாம் ஃபுல் கூலிங்க. ஆனா 407 இன்ஜின் 100ல ஒரு வண்டி தான் 407 இன்ஜின் கிடைக்கும். இது இன்ஜினே நல்ல வேல்யூவான இன்ஜின். சரிங்களா? அது புக்கு கொடுக்குறேன். அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, கேட்டுங்க. ரொம்ப நன்றி. பேசுங்க சார். வந்த உடனே எல்லாமே சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்க. வண்டி நல்லா தான் இருக்குது. எந்த குறையும் கிடையாது. நம்ம மனசாத பிடிச்சி தான் எடுத்துட்டு போறோம். இன்ஜின் எப்படி இருக்கு? ஏசி எல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசு சாப்பிட்டு போட்டு மறுநாள் டாடா மாஞ்சா கொடுக்குறேன். TN 18 P 2389 வண்டி டாப் மாடல் லிமிடெட் வெர்ஷன். இது ஹேர் பேக் அலாவில் எல்லாம் வந்துச்சு. இந்த மாஞ்சா வந்து அட்வான்ஸ் கட்டியிருந்தாரு. நீங்க எடுக்கிறாரு பாய். சேலம் கஸ்டமர் தான். உங்க பையன் பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்காரு. சவுதியிலேருந்து பார்த்து அவரை சவுதியிலேருந்து அங்கேருந்து பார்த்து ஓகே சொல்லி அவங்க அப்பா வந்து எடுக்கிறாரு. அவங்க பையன் சொல்லி அவர் எடுக்கிறாரு. சவுதியிலேருந்து பார்த்து வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு. பாய் எடுக்கிறாங்க. வண்டி பக்காவாக இருந்துச்சுங்க. ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு. இந்த லிமிடெட் வெர்ஷனால இதோட லுக்கே வேற இருக்கும். உள்ள டேஷ் பண்ணலாம். இந்த மாதிரி மாஞ்சா நிறைய வரத்தில்ல. லட்சத்தில் ஒரு வண்டி தான் இந்த மாஞ்சா. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 12-13 வண்டி தான் இந்த மாதிரி மாஞ்சா இருக்கும். அந்த டெலிவரி கொடுக்குறேன். அவர் புக்கு வாங்குறாரு. கமெண்ட் சொல்லுவார், கேட்டுங்க. பேசுங்க. நான் 2 வருஷம் சப்ஸ்கிரைப் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். வண்டி நல்ல வண்டியாக இருக்குது. நான் அண்ணன் நம்பிக்கை நான் எடுத்துட்டு வாங்கிட்டேன்.
அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவோட நம்பிக்கையில வாங்கிட்டேன் சார். வண்டி எப்படி இருக்கு? வண்டி அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்ஜின் நல்லா அட்வான்ஸ் கட்டின மாதிரியே இருக்கா வண்டி? இல்ல அப்படியே இருக்கு. இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க துவா செய்றேன், கண்டிப்பா செய்றேன். நீங்களும் செய்யுங்க. நான் சார் எங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் பையன் வந்து சவுண்ட் அமைச்சு நான் போய் வண்டி பார்த்து பண்ணா அதே மாதிரி வந்து சரி, ரொம்ப சுக்கியா. சலாம். ஓகே. வணக்கம்ங்க, நான் பிஸ்மிலா காசு பேசுகிறேன். பிஸ்மிலா காசு பேசுகிறோம். நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு இனிய கிறிஸ்மஸ் நல்லா எடுத்துக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாருங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ டெலிவரி கொடுக்குறோம். போன ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அட்வான்ஸ் கட்டு போனார் மாருதி ரிக்ஸு. அப்போ தான் வண்டி உள்ளே வந்துச்சு. வீடியோ போடல, நான் வண்டி வீடியோ போடாமல் சோல்ட் ஆன வண்டி மாருதி ரிக்ஸு. ஒரு பியூர் ஒன் போட்டு டாப் மாடல் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு கொடுத்தோம். வண்டி பக்காவாக இருந்துச்சு. இந்த புக்கு கொடுக்குறோம். பாண்டிச்சேரிலேருந்து வந்து எடுக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ அவர்கிட்ட புக் கொடுக்குறோம். கமெண்ட் சொல்லுவாங்க, கேட்டுங்க. சந்தோஷமாச்சு. சரி சார், நீங்கள் பேசுங்க. பாண்டிச்சேரியில் வரோம். வண்டி ஒரு சார் வீடியோ 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். போன சண்டே வந்தேன், வண்டி வந்தது. ஒன்று நல்லா பார்த்தோம், நல்லா இருந்தது. சார்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே செக் பண்ணால் நல்லா திருப்தியாக இருந்து நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரி சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கமா. நன்றி. வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் டாடா இண்டிகா ஒன்று போட்டாங்களே, சரி நேற்று போட்டு மறுநாள் காலையிலே இவர் வந்தார். நைட்டே திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து இங்கே வராரு. எப்படி பார்த்தாலும் 350 கிலோமீட்டர் இருக்கும். 350 கிலோமீட்டர் நம்ம வராங்கன்னா சுத்தமாக கொடுக்குறோம். தெளிவாக இருக்குது. அது இல்லாமல் இதில் எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க. எல்லா ஆப்ஷனும் வரும். ஓன் போர்டு வண்டி. என்னென்னா ஏசி, பவர் செட்டிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிமோட் எல்லாமே வந்து நம்ம சாவியில் எல்லாமே இந்த பக்கா வண்டி. நேற்று வீடியோ போட்டு மறுநாள் காலையிலே முடிச்சுட்டாங்க. வந்து இந்த புக்கு கொடுத்தேன். திண்டுக்கல் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு. என் சப்ஸ்கிரைபர் தான் இந்த புக் கொடுக்குறேன். அவர் சொல்லுவார், கேட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திலிருந்து வரேங்க. பேர் ராஜ்சாகர். பாய் வீடியோ டெய்லி பார்ப்பேங்க. 2 வருஷம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்று நைட் இந்த வீடியோ பார்த்தேன். காலையில் வந்து எடுத்துடலான்ட்டு வந்தேன். நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. சந்தோஷம். நினைச்சிருக்கேன் பாய். இன்ஜின் எப்படி இருக்கு, ஏசி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சரிங்க பாரு, ரொம்ப சந்தோஷமா வச்சுங்க. போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் மெசேஜ் ஆகுது பண்ணுங்க. சரி பா, நன்றி. எடுத்துட்டீங்களா? வணக்கம்ங்க, நான் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் டவரா போட்ட பாருங்க. போட்ட மறுநாளே அவர் வந்து வேலூர்லேருந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் கட்டிட்டாரு. அட்வான்ஸ் கட்டி அன்றைக்கே ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டாரு. இன்றைக்கி நல்ல நாள்னு இன்றைக்கி எடுக்கிறாங்க. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டை கட்டினவர் கட்டிட்டு இன்றைக்கி தான் அவர் நல்ல நாள்னு எடுக்கிறாரு. ஆனால் வண்டி ஷோரூம் கண்டிஷன். ஆனால் இதுக்கு 2 பேர் தனியாக 2 டீம் வந்து இதுக்கு கேட்டாங்க. வேறு ஆளுங்க இவர் வரட்டமே விட்டாங்க. ஆனால் இவர் என்ன உள்ள ஏதாச்சும் என்கிட்ட வண்டி எடுத்துட்டாரு. ஆனால் இதுக்கு வந்து 3 பேர் வந்து 3 பேரும் எனக்கு ஓணும்னாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். கொடுத்தவங்களுக்கு நான் நல்லவன், கொடுக்காதவங்களுக்கு நான் கெட்டவன் ஆயிடுறேன். அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வண்டி கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சிருக்கும். இதேமாதிரி வண்டி திருப்பூர் நான் எடுத்து கொடுக்குறேன். நம்பர் வச்சிருக்கேன். கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன். இதை புக் கொடுக்குறேங்க. வீடியோ போட்ட மறுநாள் காலையிலே முடிஞ்ச வண்டி இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாரு. ஃபுல் கேஷ் கட்டிட்டாரு. இதை புக் கொடுக்குறாங்க. பிஸ்மிலா காருக்கு வந்தேன். பாய் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி வண்டி எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப காம்படிஷன் அன்றைக்கி. நான் எப்படியோ பேமெண்ட் கட்டி இன்றைக்கி வண்டி எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி பாய் கிட்ட வண்டி வாங்கிட்டேன். எல்லோரும் வாங்க, நல்லா பாய் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. இன்ஜின் எப்படி இருக்குது? பை ஏசி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எல்லா வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் நின்று வாங்கிட்டு போகணும்னு சொல்லி சாயந்தரம் வரைக்கும் இருந்து வாங்குறேன். பாய்க்கு இல்லைன்னே சொல்லிட்டு நான் அப்போ என்ன பண்ணேன், நான் என் சூழ்நிலை வேறு. ஆனால் அவர் உள்ள என்ன எப்படியாவது எனக்கு குத்தே ஆகணும்னு அவங்க ஃபேமிலிலேருந்து ஃபோன் பண்ணி கேஷ் வர வச்சு வண்டி கேஷ் கட்டி அப்போ எடுத்துட்டாரு. எடுத்தது ரொம்ப சுக்ரியா. ஓகே, ஆன் பண்ணியாமா? வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் நேற்று வீடியோ போட்டதுங்க. நேற்று போட்டது இதுவும் சாண்ட்ரோவும் போட்டேன். ஈகோவும் சாண்ட்ரோவும் நேற்றே சாண்ட்ரோ முடிஞ்சிச்சு. வீடியோ போட்டோன்னே உடனே முடிஞ்சிச்சு. இவர் நேற்றே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். அதனால தான் வேற ஆளுக்கு கொடுக்காம வண்டியை நிற்க வச்சிருந்தேன். திண்டுக்கல் ஒத்தக்கச்சத்திரத்துலேருந்து வந்து எடுக்கிறாங்க. அங்கேருந்து அவர் கிளம்பிட்டார். கிளம்புறதுனால இங்கே லோக்கலில் கூட வந்து கேட்டாங்க. 2 பேர் கேட்டாங்க இந்த வண்டி எடுத்துக்கிறேன்னு. பக்கத்து ஊர்லேருந்து வந்து ராணிப்பேட்டிலேருந்து வந்து கேட்டாங்க. ஆனால் நம்ம கொடுக்கல. ஏன்னா நம்மளை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வராரு. 450 கிலோமீட்டர் வராரு. 450 கிலோமீட்டர் நம்ம வந்து எடுக்க வராருன்னா வெயிட் பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் நேற்று ஏறினவர் இன்னைக்கு காலையில் வந்தார். இதை காலையிலே டெலிவரி கொடுக்குறேன். சிங்கிள் ஓனர் மாருதி ஈகோ. நம்ம சப்ஸ்கிரைபர் தான்
2 வருஷமா ஃபாலோ பண்றாரு பாய். அவர் எடுத்துட்டாரு. இந்த புக்கு கொடுக்குறேன், அவர் கமெண்ட் சொல்லுவார், கேட்டுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவனுடைய பெரிய உதவி. இந்த வண்டியை பார்த்தோம், அவங்க நாங்கள் நினச்ச காட்டிலும் எங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. மனை வாகனம் எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. இறைவனுடைய உங்களுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு ஆண்டை உதவி செய்யட்டும். எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எங்களுக்கு எல்லா வகையிலும் காமிச்சாங்க, ரயிலும் காமிச்சாங்க. நல்லபடியாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. மென்மேலும் இவங்க வளரணும், நல்லா இவங்களை இறைவனுடைய உதவி கிடைக்கட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. சரி, நன்றி, ரொம்ப நன்றி பாய். எங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க நீங்க. நான் ஒட்டஞ்சத்திலேருந்து வர, திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டஞ்சத்திரம், தமிழ்நாடு. சரி, ரொம்ப நன்றி. ஆடியோவில் பார்த்தோம், எங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்து எங்களுக்காக விற்காம வச்சிருந்தாங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வண்டி நம்பர் நல்லா இருந்துச்சு. வண்டி எங்களுக்கு எல்லா இதுவுமே காமிச்சாங்க, டயர் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சரி பாய், ரொம்ப சுக்ரியா. திண்டுக்கல்காரங்களும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் திண்டுக்கல் வந்து என்கிட்ட வந்து எடுத்துருக்காங்க. இன்னொருத்தரும் திண்டுக்கல்ல இருந்து கிளம்பிருக்காங்க. அவ்வளவு தூரத்துல என்ன நம்பி வரீங்க, அந்த ஊருக்கே ரொம்ப நன்றி. இந்த நம்பி அவ்வளவு தூரம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் வீடியோ போடலான்னு வச்சு இந்த TN 22 DA 2619 டாடா இண்டிகா இன்சூரன்ஸும் கரண்ட் இருந்துச்சு. 8 மாதம் வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க. ஏசி பக்கா குளிங்க, சீட் கவர்ல வண்டி தெளிவாக இருந்துச்சு. வீடியோ போடலான்னு வச்சிருந்தேன். தர்மபுரி கஸ்டமரே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தாரு, வந்து வண்டி எடுத்துட்டார். வீடியோ போடாமல் ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தேன், வந்து எடுத்துட்டாரு. அதுமாதிரி வீடியோ போடாமல் நிறைய வண்டி போகுது. இது காலில் இருந்து இந்த 4வது வண்டி கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரே நாள் இது 4வது வண்டி. காலையிலே 3 வண்டி கொடுத்துட்டோம். அந்த ஈகோ கூட பாருங்க போட்டேன், அது திண்டுக்கல்லேருந்து வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. அதேமாதிரி அந்த சாண்ட்ரோவும் முடிஞ்சிச்சு, அந்த இனோவாவும் முடிஞ்சிச்சு. நிறைய வண்டி சொல்லடாது, நீங்கள் நேரில் வந்து பாருங்க, பிடிச்சிருந்தாதுங்க. இதுக்கு முன்னே ஒரு இண்டிகா சில்வர் கலர் காலில் ஒரு இண்டிகா கொடுத்துட்டேன், அதுவும் வீடியோ வரும். தர்மபுரி கஸ்டமருக்கு புக்கு கொடுக்குறேன், தெளிவாக கொடுக்குறோம். அதனால தான் நம்மள்ட்ட நிற்கத்தில் வாங்கி கொடுங்க. சரிங்கம்மா, நீங்கள் கட் பண்ணுமா. வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசு பாருங்க, ஷாப் வீடியோ போட்டிருந்தேன். ஷாப் வீடியோ போட்டு 5வது வண்டி கொடுக்குறேன். 4 வண்டி கொடுத்துட்டேன் 2 நாளில். இது 5வது வண்டி டெலிவரி கொடுக்குறேன். மாருதி ரிக்ஸ் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க பாருங்க. மாருதி ரிக்ஸ் சோல்ட் ஆயிடுச்சு. TN 02 AR 6622 வண்டி நம்பர். லோ பட்ஜெட் கொடுத்தாங்க, போட்ட ரேட்லேருந்து நல்லா நெகோஷியேட் பண்ணி நல்லா கொடுத்தேன். அதுவும் டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடும். பியூர் ஒன்போர்டு வண்டி தான். நம்ம இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து T-Box 100 வித்துருக்காங்க நிறைய பேர். நம்ம பியூர் ஒன்போர்டு கொடுத்தோம். எங்கன்னு எடுக்கிறாங்கன்னா திருத்தணியில வந்து எடுக்கிறாங்க. திருத்தணி ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணியில வந்து எடுக்கிறாங்க. இது புக்கு கொடுக்குறோம், அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, கேட்டுங்க. வாங்கி நன்றி சார். நாங்கள் திருத்தணிலேருந்து வரோங்க. வண்டி பார்த்தோம், நல்லா பிடிச்சிருந்துச்சி. நேற்று ரேட்டு கூட எங்களுக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூஸ் பண்ணி பேசி கொடுத்தாரு. இன்னும் வண்டியில் எல்லாமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. மனசுல இருக்குங்க. எத்தனை நாள் ஃபாலோ பண்றீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். யூடியூப்லயும் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். இது வாட்ஸ்அப்ல கூட எல்லாமே நல்லா பண்ணிட்டாரு. புது பேட்டரி போட்டு பேட்டரி கூட பழைய பேட்டரி இருந்துச்சு, அது வேலை செல்லும் மறுபடியும் புது பேட்டரி அவரு சொந்த கச்சலை எனக்கு போட்டு கொடுத்தாரு. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். அந்த இடத்துக்கு அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா வச்சுங்க, பொறுப்பா வச்சுங்க. கொடுக்குற பொருள் சுத்தமான பொருள் தானே. சின்ன ஒரு பவர் அண்ட் ஒர்க் ஆளுங்க, 2 hours வச்சு பவர் அண்ட் ஒர்க் பண்ணி வச்சு கொடுத்த சாருக்கு தெரியும். நம்பி வாங்க, நல்லபடி செய்து தராரு. ஒரு வருஷமா ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். வணக்கம், நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம். பிஸ்மிலா காசுல இனோவா போட்டாங்களே, TN 07 AV 1702 அந்த வண்டி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகூர்ல இருந்து இருக்கிறாங்க. நாகூர் தர்கா நான் நிறைய போயிருக்கேன். அப்பப்போ போதான், அடுத்த மாசமும் போறேன். இந்த வண்டி சேல் ஆகாம தான் இந்த வண்டியில நான் போயிருப்பேன். ஆனா அந்த ஊருக்கே நாகூருக்கே இந்த வண்டி போகுது. அங்க தர்காக்கு பக்கத்துல இருக்கிற பாய் தான் வந்து எடுக்கிறாரு. ஆனா அன்னைக்கு வீடியோ போட்ட மறுநாள் காலையில வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாருங்க. அவரு அட்வான்ஸ் கட்டிட்டப்ப நம்ம யாருக்கும் கொடுக்கல, நிக்க வச்சு அவருக்கு தான் கொடுத்தோம். ரேட்டை நெகோசியபிள் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இதோட இவர் கட்டினதோட பாய் கட்டினதோட அதிக ரேட்டுக்கு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கொடுத்துருங்க, பேசி பாருங்கன்னு. நம்ம அப்படி ஃபோன் போட்டு சொல்லாவிட்ட, ஏன்னா நம்மள்ட்ட நம்பி ஒருத்தர் கட்டிட்டாங்கன்னா வாங்கிறதுக்காக தான் கட்டுறாங்க. அதனால நம்ம வேற ஆளுக்கு அப்படி மாற்றி கொடுக்க மாட்டோம். அட்வான்ஸ் கட்டவங்களுக்கே வண்டி கொடுத்துட்டேன். இனோவா வேற லெவலில் இருந்துச்சு. இந்த புக்கு கொடுக்குறேன், அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க, கேட்டுங்க. நீங்க கை வச்சுப்பா, 3 பேர் கை வச்சுவாங்க. சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா, நாங்கள் யூடியூப் சேனலில் தான் வந்து பார்த்து வாங்கினது. இவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. நிறையா வண்டியை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த இனோவா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் சும்மா பார்க்க வந்தோம், பார்த்தோம், ரொம்ப பிடிச்சதுனால நெகோஷியபிள் பண்ணி அவங்களே வண்டி கொடுத்தாங்க. இன்ஜின் நாகூர் இந்த காமாட்டு சார், இந்த பீச் ரோடு பேசுங்க. அப்படி நான் வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது இதை காட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஸ்டிக்கெல்லாம் எடுத்து காட்டினாங்க, ரேடியேட்டர் வைப்பர் இதெல்லாம் காட்டினாங்க, நல்லா இருந்தது. உடனே ஃபோன் பண்ணேன், இருக்குது அப்படின்னாங்க. அடுத்த நாள் நான் போய் அட்வான்ஸ் புக் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே வீடியூப் பார்க்குற அத்தனை பேரும், யூடியூப் பார்க்குற அத்தனை பேரும் எங்கள் அனைவர்களுக்கும் ஒரு விஷ் பண்ணுங்க. நான் கடவுள்கிட்ட வண்டிங்க, அல்லாட்ட வண்டி வச்சு ரொம்ப சுக்ரியா. வண்டி எடுத்ததுக்கு ரொம்ப சுக்ரியா. சரி.
பத்திரமா வச்சுங்க. பொறுப்பா வச்சுங்க. வண்டி நல்லா இருக்கும். நீங்க போயிட்டு கண்டிப்பா எனக்கு ஃபோன் போடுறீங்க. வண்டி எப்படி இருந்துச்சுன்னு எப்படி போயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்றீங்க. ஏன்னா நான் பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த வண்டியில போய் வந்தேன். அவ்வளோ டாப் ஆயிருச்சு. நீங்க போயிட்டு எனக்கு இன்ஷால்லா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி பை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. சரி நாங்க வரட்டாமோ உங்களை நான் கால் பண்றேன், மீட் பண்றேன். மீட் பண்றது இல்ல, வாங்க வீட்டுக்கு வாங்க. நம்மளால என்னது ஏதாச்சும் சரி சரி எக்ஸலன்ட். அப்படியே விடு, நான் பாத்துறேன். அப்படியே விடுமா, வாங்க வாங்க. ஆர்சி புக் கொடுப்பா, வச்சு கொடுப்பா. சரி கார்டு எடுத்துட்டீங்களா இதுல இருந்து? என்ன கார்டு? ஏன்னா கீழே வீந்துரும் இப்படி ஓப்பன்ல இருக்கனால. தனியா வச்சுங்க கார்டு. பார்த்துக்கோங்க. பர்ஸ்ல வச்சுக்கலாம். ஆன்ல தானே இருக்கு. வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் பாருங்க டாடா விஸ்டா ஒன்று அப்டேட் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். TN 22 CS 4304 டாடா விஸ்டா 2005 லோ பட்ஜெட் தான் கொடுத்தங்க. நான் வண்டி தெளிவாச்சு. தஞ்சாவூர்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து எடுத்துன்னு போகிறாங்க. இவங்களும் தஞ்சாவூர் கஸ்டமர் தான், தஞ்சாவூர்ல தான் வந்து எடுக்கிறாங்க. இந்த புக்கு கொடுக்குறேன், அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சார் பார்த்தீங்கன்னா மதியமே வந்துட்டாரு. நான் வெளியே போயிருந்தேன், வெளியே போய் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு. இந்த புக் கொடுத்துட்டு அவர் சொல்லுவார் பாருங்க. ஹலோ ஹாய், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் வண்டி எடுக்கிறதுக்காக நேற்றே வந்துட்டேன். நான் நல்லபடியாக வண்டி கொடுத்துருக்காப்ல, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் இன்டீரியர் ஆனால் ஒரு டிரைவர் தான். இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குது. சீட்டு இன்டீரியர்லாம் பொறுத்த வரையும் அவுட்டீரியர்லாம் நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. டிரைவர் நல்லபடியாக கொடுத்துருக்காப்ல, ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. சரி சார், வந்து எடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஓகே கொடுத்துருமாங்க. அதர் கஸ்டமர். வணக்கம் சார், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். இப்போ நிஷான் சன்னி விட்டுருந்தீங்களா TN 19P 0438 உங்கள் வண்டி வந்து சோல்ட் ஆயிடுச்சு. சார் எடுக்கிறார், ஜென்வன் பார்ட்டி தான். ஃபைனான்ஸ் அப்லோட் பண்ணிருக்காரு. நாம தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஃபைனான்ஸ் ஸ்ரீராமில். அவங்களும் பார்க்குறாங்க. அவங்க நாளைக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 லட்ச ரூபாய் இப்போ கட்டிட்டாங்க. உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிடுறாங்க அக்கௌண்ட்ல. 3 லட்ச ரூபாய் இப்போ கட்டிட்டாங்க. மீதி இருக்கிற 70,000 ரூபாய் 3,70,000 முடிச்சு கொடுத்தேன். சரிங்களா, 3,70,000 உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன். அவர் கமிஷன் கொடுத்துட்டாரு, நீங்க கொடுத்துருங்க, அவ்வளவுதான். மீதி இருக்க 70,000 வந்து அவர் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. 10 நாள்ல ஃபைனான்ஸ் ப்ராசஸிங் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு நான் அதுவும் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா, புக்கெல்லாம் வந்து ஆர்சி இப்போ ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட ஆர்சி வந்து ஃபைனான்ஸ் வந்து வாங்குவாங்க. நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துறேன். இப்போ அவர் சொல்லுவாரு, கேளுங்க. 3,70,000 சொன்னாங்க வண்டி. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் 3 லட்ச ரூபாய் கட்டிட்டு மிச்சம் 70,000 ரூபாய் ஸ்ரீராமில் ஃபைனான்ஸ் போட்டு இது பண்ணியிருக்கேன். புக்கு வந்து 70,000 கட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபாய் கட்டிட்டு இப்போ வண்டி எடுத்து. சரி, தேங்க்யூ. அந்த பூத் வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம் சார். சார் இந்த மாதிரி வண்டி விட்டு பார்த்தீங்கன்னா TN 09BW 0430 உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சோல்ட் ஆயிடுச்சு. எங்கள் தர்மபுரியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க. பிஸ்மிலா காசில் பார்த்துட்டாங்க. நான் இப்போ வந்து ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் காப்பி, டிஓ செட் எல்லாம் கொடுத்துட்டேன். சேஸ் நம்பர் எல்லாம் செக் பண்ணி தான் ரிக்வெஸ்ட்டும் செக் பண்ணிட்டு கொடுத்துட்டோம். அவர் எடுத்துட்டாரு. நம்ம யூடியூப்ல போட்டு ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம். ஏன்னா வித்திச்சின் காமிச்ச மாதிரி திரும்ப நம்ம போட முடியாது. அந்த ஒரு காரணம் தான். ஆனால் ரேட் வந்து நீங்கள் 2.55 கீழே கொடுக்க வேணாம் நீங்கள். ஆனால் அவங்கள்ட்ட இல்லை, அவர் எடுத்து வந்தது 2.45 தான் இருந்தது. அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால 2.45 முடிச்சு கொடுத்தேன். ஆர்சி புக் கொடுத்துட்டேன். ஜென்வன் பார்ட்டி தான். அவர் எடுத்துனாரு. அவர் சொல்லுவார், கேட்டுங்க. இன்னும் வந்து 2 சொன்னாங்க, 75 சொன்னார். எங்ககிட்ட 2.45 தான் இருந்தது. அதே பண்ணி கொடுத்தாரு. அதனால நல்லது. எந்த செலவானாலும் நாங்களே பார்த்து 1 மந்த்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் முன்னாடி ஜெயிலோ போட்டாங்களே, நேற்றே பாய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. திருச்சியிலேருந்து வராரு. சவுதி அரேபியாவில் 5 வருஷமா இருக்காரு. அங்கேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிருந்தவர் தான். இப்போ வண்டி வந்து எடுக்கிறாரு. என் சப்ஸ்கிரைபர் தான். நான் ஃபஸ்ட்டு வித்தம் பாருங்க, 8 வருஷத்துக்கு முன்னே யூடியூப்ல போட்ட வீடியோல வந்து எனக்கு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாய் அது சொன்னதுக்கு. வண்டி பக்காவா இருந்துச்சுங்க. இவர் வராரு. நைட்டு கால் பண்ணோன்னே நான் நிறுத்திட்டேன். வேற ஆள் வர வைக்கல. இன்னைக்கு மட்டுமே இன்னும் 2 பேர் வரேன்னாங்க. எல்லாரையும் நிறுத்திட்டேன். ஒருத்தர் வராங்கன்னா ஒருத்தர் காமிச்சு தான் இன்னொரு ஆளுக்கு வியாபாரம் பண்ணோம். அதனால நிறுத்தி இந்த மகேந்திரா ஜெயிலோ வீடியோ போட்ட உடனே முடிஞ்சது. TN 03C 2946 வண்டி கொடுத்துட்டேங்க. வண்டி பக்காவா இருந்துச்சு. ஷோரூம் கண்டிஷன். இந்த புக்கு கொடுக்குறேன் பாய். என் சப்ஸ்கிரைபர் தான் வந்து எடுத்தாங்க. அந்த புக் கொடுக்குறேன், அவர் வாங்குவாரு. காத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து 15 வருஷமா வந்து பாயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஏசி சூப்பராக இருக்குது, இன்ஜின் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ஏசி கொஞ்சம் கூலிங் கம்மின்னா உடனே ஃபுல் பண்ணி கொடுத்துறாரு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசல எனக்கு வந்து ரொம்ப சலுகை பண்ணி கொடுத்தாரு. என் சொந்தக்காரங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன சொல்றது தெரியல. நல்ல ஒரு அது மாதிரி எல்லாம் வந்து எடுங்க. எங்கே திங்க சொல்லுங்க பாருங்க. திருச்சியில் வந்து நாங்கள் எடுக்கிறோம். நேற்று ஃபோன் பண்ணி எல்லாம் நான் கேட்டதுக்கப்புறம் 3 கஸ்டமர் வந்து கேட்டாங்க. பாய் சொன்னா இல்லை தரமாட்டேன், நான் வந்து அவருக்கு தான் தரேன்ட்டாரு. நான் சவுதி அரேபியாவில் இந்த வேலை பார்த்தேன். 2 பேரும் வந்து கஸ்டமர் வந்து கேட்டுட்டாங்க. ஆனால் தரமாட்டேன்ட்டாரு. இல்லை நான் பாய்க்கு தான் தருவேன், அவர் தான் முதல் ஃபோன் பண்ணிட்டாரு. அதான் வேணும் நமக்கு, ஏன்னா காசு விஷயம் கிடையாது. சரி பாய், ரொம்ப சுக்ரியா. அஸ்ஸலாமு அலைக்கும். செவ்வாய்ங்க எல்லாம் வந்து எனக்கு பாக்கெட் எடுங்க. அப்புறம் மேல் மேலே வரவங்க மனசு நல்ல மனசு உள்ளவர். சரி, வணக்கம், நாங்கள் பிஸ்மிலா காசு பேசலாம். பிஸ்மிலா காசில் சாண்டோ போட்டோம்ல, அன்றைக்கே பாய் வந்து அட்வான்ஸ் கட்டு போயிட்டாரு. ஆனால் அன்றைக்கி போட்டி நிறைய பேர் கட்டப்பா நிறைய பேர் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் காசு கை நீட்டி வாங்கிட்டா வேற ஆள்கிட்ட எடுக்க மாட்டோம். அதுவும் புது வருஷம் போந்திருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஹாப்பி நியூ இயர். இப்போ ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சு இந்த வண்டி டெலிவரி கொடுக்குறேன். நேற்று 2 வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. வருஷம் பூர்ண 1ஆம் தேதியிலேருந்து இது 3ஆவது வண்டி இப்போ போதுங்க. கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம். அதனால தான் நம்மளுக்கு தெளிவாக வியாபாரம் ஆகுது. பாய் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து எடுக்கிறாரு. ஆனால் வண்டி செம்ம குவாலிட்டிங்க. இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி வண்டி குவாலிட்டியாக கொடுக்கவே மாட்டாங்க. பக்கா கண்டிஷன். 1.20 தான் கொடுத்தேன். 1.20 சூப்பர் கண்டிஷன். டென்ட்டோ கிராஸ் எதுவுமே இருக்காது. இந்த புக்கு கொடுக்குறேன், அவங்க சொல்லுவாங்க, கேட்டுங்க.
கார் வந்து வேலுலேருந்து வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இன்ஜின் எல்லாம் நல்லா பக்காவாக இருந்துச்சு. நீங்களும் வாங்க, கார் நல்லபடியாக கொடுப்பாரு. நல்லா என்ஜாய் இது பண்ணார் அவர். தேங்க்யூ. நல்லா இருக்குது, கார் எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாமே ஏசி எல்லாம் ஒர்க்கிங், நல்லா கண்டிஷனு. தேங்க்யூ. சரி, பொறுப்பாக வச்சுங்க. ஓகே ஓகே ஓகே.